ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு எவனா பலிகளி ஆகட்டும்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல. அதுதான் சார் பிரச்சனை. அந்த மாதிரி கொடிக்கம்பு இங்கே மட்டும் பிரச்சனை இல்லை. அப்போ இவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கிறது நீ பிரச்சனை என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்குது, பார்த்துங்க, போய் அதை ஏதாவது சரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கணும் சார். அவங்க இறங்கி வராங்க. நீங்கள் அருள்மொழி அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னார், கொடிக்கம்பம் தான் எங்கள் ஊரில் பிரச்சனை. நான் வந்து எஸ்பி கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிற எல்லா கொடிக்கம்பத்தையும் எடுத்துடணும். கொடிக்கம்பம் இருந்தால் தானே பிரச்சனை. எங்கள் கொடிக்கம்பம் சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துருங்கன்னா, இல்லைதான் நம்ம எல்லாத்தையும் திடீர்னு எடுக்க முடியாது, எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு பீஸ் மீட்டிங் மாதிரி போட்டு நாம் இந்த நடவடிக்கையை எடுப்போங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இதை நம்ம சொல்லணும், நம்ம ஒத்துக்குமா சார்? இவங்க பிரச்சனையே சார். இப்போ சேலத்தில் கொடிக்கம்பத்தை எடுத்தாங்க சார். விடுதலை சித்திரம் என்ன சொன்னார்? திருமாவளவன் கூட என்ன சொன்னார்? பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாள் என்ன தெரிஞ்சுது? திமுகவில் இருக்கிற பொறுப்பாளர் தான் அந்த கொடி எடுக்க சொல்றான். அப்போ இவங்களுக்கு தடிக்கு விழுந்தா இந்த ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன முரண்கள் இல்லை, பழைய காலத்தில் இந்த முரண்லாம் இருக்குல்ல, இதை வச்சு இல்லை பாமக தான் செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பிழைப்புவாத அரசியல். பாமக என்ற ஒரு பேரை உச்சரிக்கலாம். விசிகாவுக்கு அரசியலே இல்லை. நம்பிக்கை, உங்க பேர்ல இருக்கிற நம்பிக்கை விட்டு போச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த நம்பிக்கை அப்படியே விட்டு 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 இவங்க நமக்கானவங்க இல்லை, எதையும் செய்ய மாட்டாங்க, நம்ம போனாலும் நம்ம கிட்ட காசு கேட்குறான், பாதிக்கப்பட்டவங்க காசு கேட்குறான். அப்போ வந்து வழக்கறிஞர்ன்றான், வந்து விசிகா வழக்கறிஞரான்றான், போய் கேஸை கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஆகி போச்சுன்னா எவ்வளோ காசு வச்சுக்கிறேன், எம்மா காசு வச்சுக்கிறேன், நம்மகிட்டே கேட்குறான் அப்படின்ற நிலையில மக்கள் அப்படியே விரக்தி ஆகினே வராங்க சார். இந்த நிலையில் தான் இதுதான் வந்து இன்றைக்கு விஜய்க்கு ஒரு வெற்றி மாதிரி ஒரு இமேஜா போய் நிற்குது. அதுவும் அங்கேருந்து திரும்பி வந்துடுவாங்கன்னு வச்சுங்க. அம்பேத்கர் கட் அவுட் வைக்கிறது, எங்கள் ஆளுங்களை இறை போட்டு புரிக்கிறது தான். அம்பேத்கர் என்பது ஒரு இறை மாதிரி தான். அப்போ வந்துடுவான்னு வச்சுங்க. நீங்கள் அந்த மாநாட்டில் அம்பேத்கர்னு பேர் சொல்லும்போது அந்த கைத்தட்டல் போதுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆச்சு. அதையெல்லாம் இவங்க பார்க்குறாங்கல்ல. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த சம்பவத்தை அப்படியே கொஞ்சம் அரசியலாக பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீர வணக்கம் சொல்லி ஏதாவது ஒன்று நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்து கிளம்புனாங்க சார். இது வெளியில் கிளப்பி விட்டவுடனே விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு, இந்த வலையில் பாமக விழுந்துடக்கூடாது. அதால் இன்றைக்கு வந்து ஒரு கட்டம் நகர்ந்துருக்குல்ல சார். நம்ம பாமக ஆரம்பத்திலிருந்தே வந்து பட்டியல் சமூக மக்களோட இணக்கமாக இருந்ததெல்லாம் நான் சொல்லலை. அவங்க மீதும் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தரை நாங்கள் முதல்வராக்கிறதுக்கு தயார் அப்படின்னாங்களே. இப்போ பட்டியல் சமூகத்தில் முதல்வராகிறதுக்கு தகுதியான நபர் இப்போதைக்கு யார் இருக்கா? திருமாவளவன் தானே. நீ அவ்வளவு பேசுற, நாங்கள் திமுக இருக்கிற கூட்டணியில் வந்து அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் சார். கன்னட, மலையாளி, தெலுங்க, வந்தவன் போனவன் எல்லாரு கூடயும் ஒரு கூட்டணியில் இருப்பாரான். உன்னை போலவே ஒத்த சாதியா இருக்கிற தமிழ் சாதியில் இருக்கிற பாமக மருத்துவர் வந்தாருன்னா இவருக்கு வலிக்குமா? இது எப்படி? இந்த லாஜிக்கே எப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்க சொன்ன போதும் அவர்கள் சொல்றாங்கல்ல, நாங்க வந்தா ஒரு எஸ்சியை முதல்வராக்குறோம். அது மாதிரி சீமானும் சொல்றாருல்ல. அப்போ பெரும்பான்மையான கருத்தே நல்ல விஷயம் தானே இது. ஏன் நீங்களாம் ஏன் ஒன்றா இருந்தால் என்ன கேடு உங்களுக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை வருகிற போது இந்த ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு ஏற்கனவே கூட்டணிக்கு தலைமை வகிகள் நினைக்கிறான். அப்போ அவன் 2 பேரும் சேர்ந்துட்டா நமக்கு என்ன வேலை சார்? சண்டையே நடக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் என்ன சார் வேலை? அந்த மாதிரி தானே அப்படின்னு நினைக்கிற போது இது வந்து ஒரு சந்தர்ப்பமாக மாட்டுச்சு. இதில் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சாங்க. பாமக தரப்பிலிருந்தும் வந்து இதை சுதாரித்து கொண்டு அம்பேத்கர் சிலைகளை சேதப்படுத்தி விட்டு நம்ம மீது பழி போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்ம உஷாராக இருக்கணும். ஒன்று என்னடா அது, நாம் ஒன்று நினைச்சா இது ஒன்றா நடக்குதுன்னு கடைசியில் திரும்பலாம் நான் வந்து அவங்கள அந்த பேசிய நபர்களே நான் கட்சியை விட்டு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் கொடுத்தோம். அப்போ இவங்களோட நோக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நமக்கான அரசியல், பாமகக்கான அரசியல் இருக்கு, அந்த சமூகத்துக்கான நம்ம என்ன செய்யணும், போகணும், வரணுன்ற அரசியல் இருக்கிறதால அவங்க இவங்களை பார்க்கறது இல்லை. ஆனால் இவங்களுக்கு எந்த அரசியலும் இல்லாதால பாமகவை நோக்கியே இவங்க ஃபோக்கஸ் இருக்குது. அதுதான் இந்த